வீட்ல மட்டும் இருந்தா போதுங்க. 4 கிழமை தேதியெல்லாம் அப்பப்போ மறந்துரும் போல. சண்டேன்னு கூட தெரியாம வழக்கம் போல எழுந்து கிச்சன் வந்துட்டேன். வந்து பார்த்தா நான் அரிசி எப்பயுமே நைட்டே எடுத்து வச்சிருப்பேன். ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு போயிருவேன். வந்தோனே ஊற வச்சுருவேன். எங்கே அரிசி எடுத்து வைக்கல ஏன்னு யோசிக்கும்போது தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே அதனால தான் அரிசி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போட்ட லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, அப்படியே ஒரு 1 ஹவர் போய் தூங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து போய் வாசல் கூட்டி கோலம் போட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு பால் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பக்கம் பால் காய வச்சுட்டு அப்படியே டீயும் போட்டு பூக்கள்லாம் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிளேட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே நம்ம கார்டனில் பறித்த பூக்கள் தாங்க. இந்த சிவப்பு செம்பருத்தி, ஆரஞ்சு செம்பருத்தி, அப்புறம் ஒயிட் செம்பருத்தி, சேஞ்சிங் ரோஸ் அது மாதிரி நிறைய பூத்துருந்துச்சு. இந்த பூக்கள் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து பெரிய தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கெலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து அப்புறம் யோசிச்சுக்கலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு நானும் நிலனும் கிளம்பிட்டேன். நல்லா வெயில் வந்துருச்சு. நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திரும்புகிற பக்கம்லாம் க்ரீனாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ரெண்டு வீடு. இங்கே நாட்டு மருதாணி இருக்குது. இங்கே தான் சூப்பராக சிவக்கும். அதனால் நான் எப்பயுமே இங்கே தான் பறிப்பேன். மருதாணி பூ இருந்தது, அதுவும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இதுலேருந்து ஒரு குச்சி கொண்டே நம்ம வீட்லேயும் வச்சுருக்கேன். நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. மருதாணி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிலானை ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் விளையாட்டும் அப்படின்னு. சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டேன். நிலா குட்டி லெட்டர் எழுதி வச்சுருந்தா. நானும் இதே மாதிரி தாங்க சாமிக்கிட்ட ஏதாவது வேணுன்னா எழுதி வைப்பேன். அவன் அதை பார்த்து ரிப்பீட் பண்ணியிருக்கான். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.